அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய மாதங்களில் நாம் இருக்கின்றோம். ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும், ஹஜ்ஜினுடைய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து அதிகமான வகுப்புகளும் உரைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் இதனை கவனமாக கேட்டு செல்வார்கள். ஏன்னா வாழ்வில் ஒரு முறை, ஆண்டில் ஒரு முறை அல்ல, வாழ்வில் ஒரு முறை செய்கின்ற ஒரு கடமை இல்லையா? அதனால அதனை நிறைவேற்றுவதற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். ஏற்கனவே ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களும் இப்பொழுது செல்லுகின்றவர்களும் இனிமேல் செல்ல இருக்கின்றவர்களுக்கும் மிக முக்கியமான இன்னொரு பாடம் இருக்கிறது. ஹஜ்ஜிற்கான இலக்குகள் என்ன? ஹஜ்ஜிற்கான இலக்குகள் என்ன? ஹஜ் நம்மிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது? இந்த இலக்குகள் என்பது மிக முக்கியமானது. அதை குறித்து நாம் பேச வேண்டும். இந்த உரை என்பது ஹஜ்ஜிற்கான வழிமுறைகளை குறித்தானது அல்ல, இலக்குகள் குறித்து. ஹஜ் நம் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொன்றாக இதில் நாம் பார்ப்போம். முதலாவதாக, உரைக்கு செல்வதற்கு முன்பாக, ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்ற ஒரு வார்த்தை, அரபி வார்த்தைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம். ஹாஜத் என்ற நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஒரு எண்ணம், ஒரு விருப்பம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சந்தித்தல், ஒன்று கூடுதல். அப்போ அங்கே மக்காவிலே மிக அதிகமான, உலகத்தில் இருக்கின்ற அதிகமான மக்கள் சந்திக்கின்ற ஒரு இடம், இறைவனுடைய முதல் ஆலயத்தை சந்திக்கின்ற ஒரு இடம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்கின்றோம்ங்கிற எண்ணத்துல நாம முதல்ல செல்வோம். முதல் கேள்வியாக ஒரு கேள்வி நம்மளால் எழ வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களே, ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜிற்காக? எவ்வளவு தூரம், தொலை தூரத்திற்கு சென்று நாம் அந்த பயணத்தை மேற்கொண்டுதான் இறைவனை சந்திக்க வேண்டுமா? இந்த புனித பயணத்திற்கான அந்த நோக்கம் என்ன? எதற்காக மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அன்பானவர்களே, ஹாஜிகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். வஃபத்துல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த வஃபத்துல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய டெலிகேட், விருந்தாளிகள் என்ற அர்த்தம். இறைவன் நம்மை விருந்துக்கு அழைக்கின்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருக்கும் கிடைச்சதானா? கேள்விதான். எல்லாம் ரெடியாகி அதற்கு முன்பாக மரணித்தவர்களும் உண்டு. ஆக விருந்தாளி என்பவர் இறைவன் அழைக்கின்றான். அப்படி என்றால் இது மிக ஸ்பெஷலான ஒரு விருந்து இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், நீங்கள் மக்காவுக்குள் சென்றீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை தான் இருக்கும். இறைவனுடைய விருந்தாளிகளை வருக, வரவேற்பு இருக்கும். அப்போ ஒரு விருந்து, ஒரு ஒன்று கூடுதல், அனைத்து உலக மக்களையும் சந்திக்கின்ற ஒரு இடம் இல்லையா? அப்படி என்றால் விருந்துக்காக, ஒன்று கூடுதலுக்காக முதலில் தேவைப்படுவது என்னது? ஒன்று, இடம். இரண்டாவது, அழைப்பு. மூன்றாவது, அதாவது இன்விடேஷன். மூன்றாவதாவது, அழைப்பு விடுக்கின்ற ஒரு நபர் இருக்க வேண்டும். நான்காவதாக, அந்த அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும். இங்கே முதலாவதாக அந்த இடம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் உலிஹ லின்னாஸி அல்லதீ பிபக்கத்தன் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன் என்று சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஆக இங்கே எதற்காக மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைவன் சொல்கின்றான். அவ்வல பைத், நிச்சயமாக மனிதர் அனைவர்களுக்கும் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்னது? இங்கேதான் இருக்கிறது என்றால் மக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் இருக்கிறது. மக்கா என்பது அரபுலகத்தின் ஹிஜாஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். அப்போ மக்கா என்பதை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் மக்கா என்று பயன்படுத்துகிறான். இது இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆக ஏன் மக்கா? ஒன்று, இது முதல் ஆலயம், ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட, இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லிவிட்டு இறைவன் விட்டு விடவில்லை. இங்கே இதுதான் நம்மிடம் இது எதிர்பார்க்கின்ற இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பை மறுபடி நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இது ஹஜ்ஜிற்கான வழிமுறைகள், மனாசிக் என்று சொல்லப்படுகின்ற வழிமுறைகளை குறித்தானது அல்ல. இந்த உரை என்பது ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பதை குறித்து. ஒரு இடம் குறிப்பிடப்படும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல அதுல 2 அடைமொழிகளை சொல்கின்றார். அந்த மக்கா எப்படிப்பட்டது? ஒன்று, அருள் நிறைந்தது. பக்கத்தன் முபாரக்கன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். முபாரக்கான ஒரு இடம், அருள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்கின்றார்.
அந்த அருள் நிறைந்த இடம் என்றால் என்ன என்பதை குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் விளக்குகின்றான். அது அங்கே செல்பவர்களுக்கு அமைதியை கிட்டும், அமைதி ஏற்படுத்திவிடும், மனம் அமைதி அடையும். அப்போ அருள் என்பது மிக அதிகமான விளக்கம் சொல்லப்படுகின்ற வார்த்தை இல்லையா? அருள் நிறைந்த இடம், அமைதி அளிக்கின்ற இடமாக அது இருக்கிறது இல்லையா? இரண்டாவதாக ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடைமொழியை குறிக்கின்ற ஒரு அட்ஜெக்டிவ் சொல்கிறான். அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஹுதல் லில் ஆலமீன் என்று சொல்கின்றான். ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால், அது இறைவனுக்காக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் இருந்த இடம் ஒன்று. ஆனால் அந்த இடம் உலக மக்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டும் என்று சொல்லிட்டான். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஏன் போறோம்? ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? அந்த இலக்கு நாம் அடைந்தோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு இடத்துக்கு டூர் போறோம்னா அந்த டூருக்கான ஒரு இலக்கு இருக்கு. எதுக்காக போறோமோ அதை பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா, அது கிடைச்சிச்சா இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குமா? இருக்கணும். அதுபோல் மக்கா என்ற இடம் ஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல குர்ஆனை பற்றி சொல்லும்போது ஹுதன் லின் நாஸ் என்று சொல்கின்றார், மனிதர்கள் அனைவர்களுக்கான நேர்வழி காட்டி. அதுபோல் ஹுதன் லில் ஆலமீன் என்று இந்த ஹுதா என்ற வார்த்தையை மக்காவுக்கு பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் மக்கா என்ற இடம் எவ்வாறு வழிகாட்டும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஒரு கட்டடமும் ஒரு இடமும் எவ்வாறு வழிகாட்டும்? இந்த கேள்வி நம்மள எறணும். அப்பதான் ஹாஜிகளாகிய நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எந்த இடத்துக்கு போக போறோம், திரும்பி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் அதை ஏற்படுத்தும் என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். என்ன இலக்கு இப்பொழுது யோசித்து பாருங்க. என்ன வழிகாட்டுதல் அந்த மக்கா கொடுக்கிறது? சொல்லப்போனா முஸ்லிம்கள் மட்டும்தான் நாங்கள் செல்ல முடியுது இல்லையா? ஆமா. ஆனால் முதலில் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அதுல ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறோம், நுணுக்கமான விஷயம், மறந்துடக்கூடாது. அது என்ன? உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் உலக மக்கள் அனைவருக்கும் என்ன வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்றால், ஒன்று இறைவனை குறித்தான வழிகாட்டுதல் தேவை, இரண்டு மனித சமூகத்தை குறித்தான வழிகாட்டுதல் தேவை. இந்த இரண்டும் மக்காவிலிருந்து கிடைக்கும். எப்படி? ஏக இறை கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஆலயம் இருக்கிறது. மொத்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒன்று கூடுகின்ற அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்றால், ஏக தெய்வத்தை முன்னிறுத்துகின்ற, அறிமுகப்படுத்துகின்ற இடம். இரண்டாவது, உலக மக்கள் அனைவரும் அந்த ஏக தெய்வத்துக்கு முன்னால, அந்த இறைவனுக்கு முன்னால சமம். கடவுளுக்கு முன் அனைவரும் சமம். இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினார். இந்த சமூகமாகிய உங்களுடைய சமூகம் ஒரே சமூகம், நானே அதனுடைய இறைவன், எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள். யோசிச்சு பாருங்க. இதற்கான பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் மக்கா. இது கிடைக்கணுமா? அந்த வழிகாட்டுதல் கிடைக்கணுமா? நீங்கள் மக்காவை பாருங்கள், போய் சென்று பாருங்கள். இறைவன் ஒருவனே என்ற அந்த முழக்கம் எங்கும் முளைக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஏகத்துவம் இருக்கும். தொடர்ந்து அதனுடன் இணைத்து இந்த மனித சமூகமும் ஒன்று என்ற ஒரு இலக்கை அங்கே நாம் அடைய வேண்டும். மனித சமூகம் ஒன்றே என்ற அந்த இலக்கை அடைந்து விட்டால் திரும்பி வந்த பிறகு நம்மள்ட்ட என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் இல்லையா? எத்தனையோ விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை அனைத்திலும் நாம் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், ஒற்றுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒன்று நம்மிடம் என்ன மாற்றம், இது எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்றால், ஹஜ்ஜுக்கு பிறகு ஏகதேவ கொள்கை, ஏகத்துவ கொள்கையில் தௌஹீதில் எந்த குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது, பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி இது லில் ஆலமீன், ஹுதன் லில் ஆலமீன், அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும். கட்டடம் இறங்கி வந்து வழிகாட்டாது இல்லையா? நமக்கு தெரியும். ஒரு இடம் வழிகாட்டாத அந்த இடத்துக்கு போய் வந்த மக்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இந்த பொறுப்பு நம்மில் சுமக்கப்பட்டது. நாம் சுமந்து கொண்டு திரும்பி வருகிறோம். வந்து சொல்லணும், இறைவன் ஒருவன் தான் என்று மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இறைவன் ஒருவன் அல்ல, இறைவனே இல்லை என்று பல விதமான தெய்வ கொள்கைகள் இருக்கின்ற மக்களிடம் இறைவன் ஒருவன் தான் என்ற முழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் ஹஜ் ஏற்படுத்தப்பட்டது என்பதை குர்ஆனும் வரலாறும் சொல்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்ததுதானே ஹஜ், எல்லாருக்கும் தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஐசக்கு, மூன்றாவதாக அவர்களுடைய அண்ணன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற லோத். இவர்கள் அனைவரும் ஒரே சமகாலத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இதுதான் வரலாறு, மிக முக்கியமான வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மக்கா, இன்றைய அரபு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எங்கே? பலஸ்தீன் பகுதியில்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கே? சொதோம் என்று சொல்லுகின்ற எத்தோப்பியா இருக்கின்ற அந்த பகுதியில். அப்போ இவர்கள் அனைவரும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். என்ன? மக்களை இறைவனின் பக்கம் அழைக்கின்றார். இந்த அழைத்த மக்கள் அனைவரையும் ஒன்று கூடுவதற்கான ஒரு இடம் குறிக்கிடப்படுகிறது, அது மக்கா. அதுதான் நாம் செல்லுகின்ற இடம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பணியை நாம திருப்பி வந்து செய்யணும். அப்போ ஏகத்துவம் மட்டுமல்ல, இங்கே தூதுத்துவமும் சேர்கிறது. தௌஹீது மட்டுமல்ல, ரிசாலத்தும் சேர்ந்து விடுகிறது. அப்போ ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது அல்லாஹ் சொல்லும்போது அது ஹுதன் லில் ஆலமீன் என்று சொல்வதை மறுபடி நினைவுபடுத்த வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு இடம் அது. அப்படி என்றால் அங்கே போயிட்டு வர்ற நம் உலக மக்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்பை சுமந்தவர்களாக திரும்பி வருகிறோம். இதுதான் ஹஜ்ஜிற்கு சென்று திரும்பி வருகின்ற ஹாஜிகளுக்கும், ஏற்கனவே ஹஜ்ஜு முடித்த ஹாஜிகளுக்கும், இனி செல்ல இருக்கின்ற ஹாஜிகளுக்கும் மிக முக்கியமான இலக்காகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஹாஜிகளே, ஹஜ்ஜுக்கான இலக்குகளையும் ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் தொடர்ந்து பார்க்கின்றோம். முதலாவதாக, ஹஜ் ஏன் மக்காவில் நிறைவேற்றப்படுகிறது, ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். இறைவனுடைய விருந்தாளிகள் ஹாஜிகள், விருந்திற்கான ஒரு இடம் குறிப்பிடப்படுகிறது. அதையுமே இறைவனை தேர்ந்தெடுக்கின்றார். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம அந்த இடத்தை இறைவன் ஹுதன் லில் ஆலமீன் என்று சொல்வதனால் அகிலங்கள் அனைத்திற்கான வழிகாட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த வழிகாட்டுகின்ற பொறுப்பு நம்மில் இருக்கிறது. இரண்டாவதாக, ஹஜ் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தில் மிக முக்கியமானது, அந்த இடம் மட்டும் விருந்துக்காக அழைக்கப்படுகிறது இல்லை, அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது இல்லையா? ஹஜ்ஜிற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹஜ்ஜிற்கான அழைப்பு யார் விடுத்தது என்றால் இறைவனுடைய அழைப்பு. இது ஒரு விருந்துக்கு ஒரு அழைப்பு வேணும், அப்போ யாராச்சும் இன்விட் பண்ணணும், அப்படிதான் போவோம். அப்போ அந்த அழைப்பு யார் விடுத்தது? இறைவன் விடுத்த அழைப்பு. யார் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டது என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சூரா ஹஜ்ல இதை குறித்து சொல்கின்றான். ஹஜ் செய்த மக்களை பொது அறிவிப்பு செய்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார். இப்போ பொது அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு யார்? இப்ராஹிம் நபி கொடுத்தாங்க. எப்போ? 5000 ஆண்டுகள் சுமார் இல்லையா, ஏறத்தாழ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பதில் அளிக்கின்றோம். இப்போ அழைப்பு என்ன, பதில் என்ன? ஹஜ்ஜுக்கு வாங்க என்பது அழைப்பு. பதில் எப்படி இருக்கணும்? இதோ வந்துட்டேன், அழைப்பு கொடுத்தீங்க, ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து விட்டேன். அப்போ ஹஜ்ஜிற்கு நாம் அந்த அழைப்பிற்கான ஒரு பதிலை சொல்கின்றோம் இல்லவா? இதுதான் ஹஜ்ஜில மிக முக்கியமான இரண்டாவது பகுதி. என்னது என்றால் தல்பியா. இதை தான் தல்பியா என்று சொல்கின்றோம் இல்லையா? ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், நீங்கள் ஹஜ்ஜை பற்றியான எந்த வீடியோ பார்த்தாலும் பேக்ரவுண்டில் ஒழிப்பது என்னது? தல்பியா. அது என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன அர்த்தம்? இறைவா இதோ வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் இறைவா இதோ வந்து விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. இன்னல் ஹம்த புகழ் அனைத்தும் உனக்கே, வன் நிஅமத அருள் கொடைகள் அனைத்தும் உன்னிடமிருந்தே வருகிறது. லக வல் முல்க் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே. லா ஷரீக லக் உனக்கு இணை துணை இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ வந்து விட்டேன். அப்போ இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் என்று லப்பைக் சொல்லும் பொழுது, இஹ்ராம் அணிந்த அந்த ஹாஜிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் விளங்கி சொல்ல வேண்டும். ஹாஜிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து விட்டேன் என்று சொன்னால் யாரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது எதற்கான அழைப்பு, எப்படிப்பட்ட பதில்? இந்த இரண்டும் முக்கியம். இதுதான் நம்மை மாற்றுகின்ற ஒரு விஷயம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் இதை சொல்கின்றோம், உம்ராக்கு செல்பவர்களும் சொல்கின்றோம் இல்லையா? இப்பொழுது ஹாஜிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தல்பியாவை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போமா? அப்பதான் நம்மளுடைய அந்த மாற்றம் என்ன என்று தெரியும். அன்பானவர்களே, ஏகத்துவத்தினுடைய முழக்கமாக இந்த தல்பியா இருக்கிறது. மறுபடியும் அதான், இறைவன் ஒருவனே என்பது மட்டுமல்ல, இறைவனுக்கு எந்த இணையும் இல்லை. ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணை வைப்பு கிடையாது. இறைவனுடைய குணங்களில் இணை வைப்பு இல்லை. இறைவனுடைய பண்புகளில் அஸ்மாவு சிஃபா என்று சொல்லுவாங்க, அதில் இணை வைப்பு இல்லை இல்லையா? இறைவனுடைய குணங்கள் அனைத்திலும் மிக முக்கியமானது இறைவன் தான் அருள் கொடைகளுக்கானவன், தருகின்றவன். நமக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வாழ்வியல் விஷயங்களுக்கும் அருள் கொடைகளே. நம் உடல் ஆரோக்கியம் அருள் கொடையே இல்லையா? நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நெறி மார்க்கமும் ஒரு அருள் கொடையே, மிகச்சிறந்த அருள் கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இவை அனைத்தும் இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது. இது வேற யார்கிட்ட இதுல இணை வச்சிட மாட்டோம்.
இறைவனுடைய பண்புகள், குணங்கள், அஸ்மாவு சிஃபா, இறைவன் ரஹ்மான், இறைவன் ரஹீம், இறைவன் மாலிக், இறைவன் குத்தூஸ், இல்லையா? இந்த குணங்களில் இறைவனை படைப்பாளன், இறைவனை பாதுகாக்கின்றவன், இந்த அனைத்து விஷயங்களிலும் இணை வைத்து விடக்கூடாது. ஆக முதல் விஷயம் ஏகத்துவம், அதற்கு நேர் எதிரான விஷயம் இணை வைப்பு. இந்த இணை வைப்பை இங்கே நாம் ரத்து செய்துவிட்டு உள்ள செய்கிறோம். அப்போ ஒரு பதில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்கணும்? இதோ வந்து விட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு அழைப்பிற்கான பதில் என்ன? இதோ வந்துட்டேன், லப்பைக் என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சே. ஆனால் அதற்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கின்ற வழி என்ன பாருங்க. எவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தல்பியாவை, அந்த அழைப்பிற்கான பதிலை சொல்லுகின்றார்கள். இந்த பதில் நமக்கு மிக முக்கியமானது. அன்பானவர்களே, இப்படி லப்பைக் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், இப்பொழுது இருந்த ஹாஜிகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒன்றே இணை கூடாது. இரண்டாவது, இனிமேல் நாவினால் எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு சக்தியையும், எந்த ஒரு அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாராக இருந்தாலும் புகழ மாட்டேன், இறைவனுக்கு நிகராக புகழ மாட்டேன். ஏன்? இன்னல் ஹம்த், இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே என்று சொல்லிவிட்டு இந்த நாவினால் இன்னொருவரை நான் புகழ மாட்டேன். மூன்றாவதாக மிக முக்கியமானது, லக்கவல் முல்க், லக்கவல் முல்க், உனக்கே அதிகாரம் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு தான் லா ஷரீக லக், மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்றிலும் இணை வைத்திராதீங்க. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கவல் முல்க், இந்த மூன்றிலும் இணை வைத்து விடாதீர்கள். அதிகாரம் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். அப்போ இந்த அதிகாரங்கள் இனிமேல் நான் எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும், அதிகார மையத்திற்கும் நான் அடிபணிய மாட்டேன். அது என்னுடைய அறிவாகவோ, என்னுடைய ஆசையாகவோ, இல்லை ஆட்சி அதிகாரமாகவோ எதுவாக இருந்தாலும் நான் அடிபணிய மாட்டேன், இதில் இணை வைக்கவும் மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி இருக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அந்த அழைப்பிற்கான பதிலிலும் நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினை ஹஜ் முடித்து திரும்பி வரும் பொழுது நம் வாழ்வில் அதை நிறைவேற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய ஹாஜிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகளும் ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் தொடராக பார்த்து வருகின்றோம். ஏன் மக்காவை தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதில் உள்ள முக்கியத்துவம் என்ன என்பதை பார்த்தோம். ஹஜ்ஜிற்கான அந்த இறைவனுடைய விருந்தாளிகளுக்கான அந்த அழைப்பு என்ன, அந்த அழைப்பிற்கான பதில் என்ன, தல்பியாவினுடைய சாரம் என்ன, தல்பியா சொல்வதனால் நம் வாழ்வில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து அடுத்ததாக எவ்வாறு செல்கின்றோம், இது மிக முக்கியமானது இல்லையா? எவ்வாறு செல்கின்றோம்? ஹாஜிகளுக்கான தனி அடையாளம் விடப்படுகிறது. ஹாஜிகள் என்பவர் தனி அடையாளம், ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் போகும் மாணவிகளுக்கு கொடுக்கப்படுற யூனிஃபார்மை போன்ற ஒரு யூனிஃபார்ம், ஒரு அடையாளம் இடப்படுகின்றது. இவ்வளவு முக்கியம். தூய்மையை பறைசாட்டுகின்ற ஒரு அடையாளம், அதுதான் இஹ்ராம். ஒரு ஆடை என்பது, இஹ்ராம் என்பது, இஹ்ராம் என்றால் சில விஷயங்கள் ஹராமாக்கப்படுகிறது. ஹரம் என்றால் அந்த பள்ளிவாசல், அந்த இடத்துக்கு பேர் ஹரம் இல்லையா? ஹரம் என்றால் அந்த இடத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் தடை செய்யப்படுகிறது. அதுபோன்று அது புனிதத்தை காட்டுகிறது. அதுபோன்று இந்த வெள்ளாடை என்பது மேலொரு ஆடை, கீழொரு ஆடை இல்லையா? கீழே ஒரு முண்டு, மேலே ஒரு முண்டு, அந்த இரண்டு ஆடைகளும் தூய்மையையும் சில விஷயங்களை தடை செய்கின்ற ஒரு விஷயத்தையும் அது சொல்லுகிறது. அப்போ ஒரு இது அடையாளம், ஹாஜிகளுக்கான அடையாளம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பள்ளி வாயிலுக்கு நீங்க சென்றீங்கன்னா, இறை இல்லங்களுக்கு சென்றீங்கன்னா, ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா, நீங்கள் உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். யா பனி ஆதம, ஆதத்துடைய மக்களே, ஹுதூ ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் நீங்கள் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருப்பது புனிதமாக கருதப்பட்ட உலகத்துல ஆடை அணிவது, அதுவும் எங்க புனித தன்மையை பறைசாட்டுகின்ற இறை இல்லங்களில் ஆடை அணியுங்க, அழகுபடுத்துங்க, பள்ளிவாசல்ல அழகுபடுத்துங்கள் என்பது குர்ஆனுடைய பொது விதி, மார்க்க பொது விதி, எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இருக்கிறதுலே மிக புனிதமான இடம் எது? மக்கா. இருக்கிறதுலே மிக அதிக புனிதமான பள்ளிவாசல் எது? ஹரம் ஷரீஃப், நம்ம போகின்ற மக்கா, காபத்துல்லா தான். அப்படின்னா எவ்வளவு அழகான ஆடை அங்கே அணிய வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆடை? இது ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக மட்டுமல்ல, இதில் ஒரு தத்துவம் இருக்கிறது. நம் வாழ்வில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹஜ் யார் மீது கடமை? ஏழைகள் மீதா, பணக்காரர்கள் மீதா என்றால் பணக்காரர்கள் மீது தான் கடமை.
அப்போ ஏழைக்கு பணக்காரருடைய ஆடையை கொடுப்பதை விட பணக்காரருக்கு ஏழையுடைய ஆடையை கொடுப்பதுதான் சிறந்தது. மறுபடியும் யோசிச்சு பாருங்க, எது முக்கியம்? ஏழைக்கு பணக்கார ஆடையை கொடுப்பதை விட பணக்காரர்களுக்கு ஏழையுடைய ஆடையை கொடுப்பது தான் சமூக சிந்தனை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஆக இஹ்ராம் என்ற இந்த ஆடையை அணிந்து விட்டால் நான் பணம் படைத்தவன், நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட மக்கள் அங்கே ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். பணக்காரர்கள் தானே வராங்க, அவர்கள் மீதான கடமை. அப்போ அவர்களுக்கு என்னென்ன மாதிரி ஆடைகளை அணியணும்னு நினைப்பாங்க? இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஆடை அணிவோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர மாற்றி இவர்களுக்கு ஏழைகளை பற்றிய சிந்தனை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த ஆடையில் இருக்கிறது. இறைவன் முன் ஏழை, பணக்காரன், கருப்பன், வெள்ளை என்ற அனைத்து பேதங்களும் அடிபடுகிறது. இந்த ஆடை அணிந்து விட்டால் எல்லாம் அடிச்சு. அன்பானவர்களே, இதுதான் மிக முக்கியமானது. இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஆடை அணியலாம் என்று அனுமதித்திருந்தால் வெள்ளைக்காரன் கோட் சூட்டோட வந்து நிற்பான். இந்தியாவில் ஒவ்வொரு கலாச்சார ஆடையில மிகப்பெரிய கலாச்சார ஆடையை வந்து அணிஞ்சிட்டு வருவான். ஆப்பிரிக்கன் அவர்களுக்கான கலாச்சார ஆடைகள் சிறந்த ஆடைகள். இப்படி உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கான கலாச்சார ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கு வந்து நிற்பார்கள். எந்த ஒரு சமத்துவத்துக்காக இந்த ஹஜ் ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த சமத்துவம் இல்லாமல் கூட போய்விடலாம். ஆக இங்கே சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பாக இஹ்ராம் ஆடை இருக்கிறது. அதனால் இந்த ஆடை அணிந்து விட்டு உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற போகின்ற ஹாஜிகளை நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? ஒன்று, என்னுடைய உள்ளத்தில் எவ்விதமான பேதமும் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் ஹாஜி, நான் அல்ஹாஜ் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்திவிட வேண்டாம். இறைவன் முன் அனைவரும் சமம், இறைவன் முன் அனைவரும் தேவையுடையவர்களே என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அதிகமான அந்த துவா ரொம்ப மிக முக்கியமான துவா. அல்லாஹ்விடம் கேட்கின்ற துவாவில் மிக முக்கியமான துவா அந்த கனியும் நஹனு ஃபுகரா. இறைவா, நீயே பணக்காரன், நீயே செல்வந்தன், நீயே அனைத்தும், நான் ஃபுகரா, நான் ஏழை இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை இந்த ஆடை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆடை அணிந்து விட்டால் தேவையுடையவர்கள் நம் நினைவுக்கு வர வேண்டும். நம் சுத்தி இருக்கின்ற தேவையுடையவர்கள் நம்ம எண்ணத்தில் வர வேண்டும். நம்மை சுத்தி இருக்கின்ற மக்கள் அனைவரும் சமம்தான் என்கிற எண்ணம் வர வேண்டும். ஆக எங்கே செல்லுகின்றோம், அழைப்பை எவ்வாறு பதிலளித்துக் கொண்டு செல்கின்றோம், எந்த நிலையில் செல்லுகின்றோம் என்பதும் மிக முக்கியமானது. அதிலும் நம் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் உள்ளது. இறைவன் அந்த மாற்றத்தை நம்முள் ஏற்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய ஹாஜிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகளும் ஹஜ் நம்மில் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும் தொடராக பார்த்து வருகின்றோம். ஹாஜிகள் இறைவனுடைய விருந்தாளிகள். இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த இடத்திற்கு, மக்காவிற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? அந்த அழைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக விடுக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கான பதிலை எவ்வாறு சொல்ல வேண்டும், அதில் நம் வாழ்வில் கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து எவ்வாறு செல்கின்றோம் என்றால், இஹ்ராம் என்ற அந்த வெண்ணிற ஆடை மூலமாக செல்லினோம். அனைவரும் சமம்ங்கிற எண்ணத்தை நம்முள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செல்லினோம். ஹரம்குள்ளே போகிறோம், பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம். முதலில் செய்கின்ற வேலை என்ன என்றால் தவாஃப் இல்லையா? அந்த ஆலயத்தை, காபத்துல்லாஹி முதல் ஆலயத்தை சுற்றி வருவோம். பள்ளிவாயில் மக்கா என்பது ஒரு பள்ளிவாயில், அதற்குள் ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது, அதுதான் முதல் ஆலயம், அதான் காபத்துல்லாஹ் என்பது. அப்போ அந்த ஆலயத்தை சுற்றி வருகின்ற ஒரு வேலையை தான் நாம் முதல் செய்யணும், தவாப். இது மிக முக்கியமானது. உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசலையும் தவாப் செய்ய முடியாது இல்லையா, சுற்றி வர முடியாது. அப்போது இந்த தவாப் என்பது 7 முறை செய்கின்றோம், 7 முறை தவாப் செய்கின்றோம். அது உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜிலும் அதை செய்கின்றோம். இந்த தவாப் நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தவாஃப் என்பது மறுபடியும் ஹஜ்ஜினுடைய நாயகராக இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தொடர்புடைய விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் வெள்ளத்தினால் காணாமல் போய் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்தில் அனைவரும் தெரியும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில், தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து எழுப்பிய ஆலயத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குறிப்பிடுகிறான் குர்ஆனில், சூரா பக்ராவில் குறிப்பிடுகிறான். அந்த ஆலயத்தை அவர்கள் எழுப்பிவிட்டு அவர்கள் கேட்ட துவா என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இறைவா, என்னுடைய இந்த செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அப்போது இந்த தவாஃப் என்பது அங்கிருந்து தொடங்குகிறது.
7 முறை தவாப் செய்கின்றோம். திக்ர் ஓதுகிலாம், குர்ஆன் வசனங்கள் ஓதலாம், சில துவாக்கள் ஓதலாம், இல்லையா? எது வேணாலும் செய்யலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவாஃபும் தொழுகை போன்றது, தொழுகையில் பேச முடியாது, தவாஃபில் பேசலாம். அப்போ இது இறை வணக்கத்தின் ஒரு பகுதியை செய்கின்றோம், நிறைவேற்றுகின்றோம். ஏன் தவாப் செய்யணும்? இறைவனும் இறை தூதரும் கட்டளையிட்டதை செய்கின்றோம், அதோடு முடிஞ்சு போச்சு இந்த பதில். ஆனால் இதில் சில படிப்பினைகள் இருக்கின்றது, சில விஷயங்களை நாம் உணர வேண்டும், நம் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பான ஹாஜிகளே, சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், தவாஃப் என்பது உள்ளத்தின் தொழுகையை போன்றது என்றார். ஆமாம், உண்மையாக தான். நாம் உள்ளத்தின் தொழுகை தான் தவாஃப். இறைவனை சுற்றிய அந்த பயணம், இல்லையா? காபா என்பது ஒரு குறியீடு. காபா என்பது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வார்த்தையில் சொல்லுவாங்கன்னா, காபா என்பது ஒரு குறியீடு. இறைவனை நம்முடைய இலக்கு என்றார்கள். உண்மை தான். நாம் இறைவனை சுற்றி வருகின்றோம், இல்லையா? நம்மளுடைய நினைவும் வாழ்வும் இறைவனை சுற்றி இருக்க வேண்டும். ஏக தேவம் என்பதும் ஏகத்துவம் என்பதும் இங்குதான் அடங்கி இருக்கிறது. இறைவன் ஒருவனே என்று சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் இருக்க வேண்டும். என்றால் நம்மளுடைய செயல்கள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், இறை நினைவுடன் இருக்க வேண்டும், இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போ எல்லாமே அங்கே இறைவன் என்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கணும். ஒரு செல் எடுத்துக்கிட்டாலும், ஒரு அணுவா இருந்தாலும், உள்ளே எலக்ட்ரானு, புரோட்டானு, நியூக்ளியஸ் என்று சொல்லிக்கிட்ட எல்லாம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் இருக்கின்ற, இந்த உடலில் இருக்கின்ற அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுபோல் நாம் இறைவனை சுற்றி நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்வும் அமைய வேண்டும். நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய பெருமை, நான் என்ற கர்வம் அனைத்தும் இங்கே அடிந்து விட வேண்டும். இன்னொரு விஷயம், இரண்டாவதாக நம்மளுடைய கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பது, நம் வாழ்க்கை என்பது ஒரு வட்டமே. வாழ்க்கை ஒரு வட்டமே, இறைவனிடம் தொடங்கி இறைவனிடமே திரும்பி செல்லும். இதுவும் அந்த சுற்ற நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இறைவா, மிக முக்கியமான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் ஹாஜிகளே. இறைவா, எப்படி நான் இதை சுற்றுகின்றேனோ அதுபோல் நான் உலகம் முழுமைக்கும் உனக்காக சுற்றுவேன். உன்னுடைய கொள்கையை மக்களும் எடுத்து சொல்வதற்காக சுற்றுவேன். இது மிக முக்கியமான அடுத்த ஒரு முடிவாக நாம் தவாஃபின் போது நினைக்க வேண்டும். தவாஃப் முடித்துவிட்டு யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கிறோம். இது இறைவனுடைய கிபிலா, இறைவனுடைய கிபிலா, இல்லையா? வழிகாட்டி, தொழுகையின் கிபிலா இது. இறை வணக்கத்திற்கு கிபிலா, அதனுடைய டைரக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். கிபிலா காபத்துல்லா என்பது, அதை நோக்கி தான் உலக மக்கள் முழுமையும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிக முக்கியமான நபிமொழியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். யார் முஸ்லிம்? மன் சொல்ல சொலாத்தனா, யார் நம்மை போன்று தொழுகின்றார்களோ, வஸ்தக்பல கிபிலத்தனா, நாம் முன்னிறுத்திய கிபிலாவை முன்னோக்குகின்றார்களோ, அகல தபிஹத்தனா, நாம் அறுத்ததை யார் உண்கின்றார்களோ, ஃபதாலிக்கல் முஸ்லிம், அவர்கள் முஸ்லிம் என்று சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல அதை நினைவுபடுத்தணும். நான் என்னை மாதிரி அவன் தொழலை, அவன் வேற பிரிவு, அவன் வேற ஆளு. இப்படி பல்வேறு உலகத்தில் பல்வேறு விதமான வேற்றுமைகள், வணக்க வழிபாடுகள் கூட சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுடன் தொழுது கொண்டிருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் யார் முஸ்லிம்? எந்த கிபிலாவை முன்னோக்கி விட்டோமோ அனைவரும் முஸ்லிம். இதை திரும்பி வந்த பிறகு செயல்படுத்தணும். நீ வேற, நான் வேற, உன் பள்ளி வேற, என் பள்ளி வேற என்ற பிரிவினை வந்து விடக்கூடாது. இந்த ஒற்றுமை என்பது அங்கே முடிவெடுக்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. இந்த 3 அடிப்படைகளையும் வைத்து பார்த்தால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கலிமா சொன்ன அனைவரும் முஸ்லிம்கள். எத்தனை பிரிவுகள், உட்பிரிவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இன்னொரு படிப்பினை இருக்கிறது. அன்பான ஹாஜிகளை மறந்துவிடக்கூடாது. தியாகம். எப்படிப்பட்ட இடத்துல நாம் தவாப் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றார். மக்காமே இப்ராஹிம், ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், பார்த்துருப்போம் எல்லாரும், இல்லையா? அந்த இடத்துல நின்று தவாபுக்கான தொழுகையை நிறைவேற்றும். அந்த இடம்னா அந்த பக்கத்தில் இருக்கிற நிலாப்பள்ளி. ஆனால் சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். என்னவென்றால், இதே இடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மக்காவில் தொழுதார்கள். ஒட்டகத்தின் அழுகிய குடலை தூக்கி வைத்தார்கள் எதிரிகள். இதே காபத்துல்லாக்குள்ள தான் 360 சிலைகள் இருந்தது. அதை நீக்குவதற்கு அந்த மக்களை தயார்படுத்தினார்கள், இல்லையா? அந்த இடத்துல தொழுவதற்காக தொல்லைக்குள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே இடத்தில் தொழுவதற்காக அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், செத்து விடுவார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு காயப்படுத்தினார்கள். அதே காபத்துல்லாவில், அதே மத்தாஃபில், அதே காபாவை சுற்றி இருக்கின்ற இடத்தில் தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் குர்ஆனுடைய வசனங்களை உரத்த ஓதினார்கள். ஆரம்பத்தில் அடித்தார்கள்,
உதைத்தார்கள், மீண்டும் ஓதுவேன் என்று சொன்னார்கள். இந்த தியாகங்களாம் அந்த இடத்துல நினைவுக்கு வர வேண்டும். நாம் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட இடம் என்றால் இந்த இடத்தில்தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், அடி வாங்கினார்கள், காயப்பட்டார்கள். எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக தவாஃப் என்பது, அந்த மத்தாஃப் என்கிற தவாஃப் செய்கின்ற அந்த இடம் என்பதும் மிக முக்கியமான இடம். அதில் நம்மளுடைய வசனங்கள், நம்மளுடைய குர்ஆன் வசனங்கள், நம்மளுடைய திக்ர்கள் தாண்டி இந்த சிந்தனை வர வேண்டும். உலகம் முழுமைக்குமாக இறை செய்தியை கொண்டு செல்கின்ற பொறுப்பை நாம் சுதந்திருக்கிறேன் இப்பொழுது என்ற எண்ணத்துடன் நாம் வர வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய ஹாஜிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகள், ஹஜ் நம்ம வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தவாஃப் வரைக்கும் நாம் எந்த மாற்றம் நம்மளை ஏற்படுத்தும் என்பதை பார்த்தோம். ஒரு உம்ரா, ஒரு ஹஜ்ஜில் மிக முக்கியமான பகுதியில் ஒன்று தவாஃப், கபத்துல்லாவை 7 முறை சுற்றி வருவது. இரண்டாவது சஃபா மருவா என்ற அந்த தவாஃப் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கின்ற ஹரம்ன்ற சஃபா மருவா என்ற 2 மலைக்குன்றுகளுக்கு இடையில ஓடுகின்ற ஓட்டம், தொங்கோட்டம் என்று சொல்வார்கள். பொதுவாக நடக்க வேண்டும், ஒரு சில இடத்துல மட்டும் ஆண்கள் ஓட வேண்டும். 7 முறை சுற்ற வேண்டும். அதுவுமே குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஏன் சஃபா மருவாக்களில் ஓட வேண்டும்? அந்த ஓட்டம் ஓடும்போது நம்மளுடைய மனசுல என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும்? திரும்பி வரும்பொழுது நம்மளுடைய எண்ணத்தில் அது என்ன தெளிவை ஏற்படுத்த வேண்டும்? இது முக்கியமானது. ஏன் ஓட வேண்டும் எல்லாருக்கும் தெரியும். அவனே ஹாஜரா அம்மையார் ஓடினார்கள். எப்பொழுது குழந்தைய விட்டுட்டு போறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவர் கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் விட்டுறீங்க இந்த இடத்துல பாலைவனத்தில்? இறைவனுடைய கட்டளை ஆண்டார். ஆமாம் என்றார்கள். இறைவன் பார்த்துக்கொள்வான், நீங்கள் செல்லுங்கள் என்றார். இருந்த தண்ணீர் குறைஞ்சி தீர்ந்து தண்ணிக்காக குழந்தை அழும் பொழுது ஓடுகிறார்கள். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை, பெரிய மலை இல்லை, சிறிய குன்று தான், சென்றவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த குன்றுக்கு மேலே யார் நின்று பார்க்கிறார்கள், காணல் நீர் தெரிகிறது. அங்கே ஓடுறாங்க, திரும்பி ஓடுறாங்க, தண்ணீர் கிடைக்கவில்லை. அற்புதம் நிகழ்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரார்கள். ஜம்சம் கிணறு தோண்டப்படுகிறது. ஹைர். இப்பொழுது நமக்கு இதில் என்ன படிப்பினை இருக்கிறது? எப்படி நாம் இதை பார்க்க வேண்டும், அணுக வேண்டும், புரிய வேண்டும், எவ்வாறு இது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நாம் சஃபா மருவாக்கு இடையில் ஓடுகின்றோம். இதில் மிக முக்கியமான படிப்பினை என்னதென்றால், தாகத்திற்காக மட்டும் அவர்கள் ஓடினார்கள் என்று சொல்லலாமா என்றால் இல்லை. அங்கே மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது. அவங்க என்ன சொல்லலை, கணவரை பார்த்து எதுவுமே எதிராக சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, இறைவன் கட்டளையா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். முடிஞ்சிருச்சு. அப்போ இறை கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பெண்ணை இங்கே நினைவுபடுத்த வேண்டும், நினைவுபடுத்தப்படுகிறது. எப்போ நடந்த சம்பவம் இன்று வரைக்கும் நினைவுபடுத்தப்படுகிறது. என்ன என்றால், இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற, எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படுகின்ற ஒரு பெண்ணுடைய குணம் இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது இல்லையா? நாம் எவ்வாறு கீழ்ப்படுகின்றோம், இத்தாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கீழ்ப்படிதல் நம்மிடம் எவ்வாறு இருக்கிறது, இதை நாம் நினைவுக்கு கொள்ள வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளுக்கு ஒன்றில்ல, பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்கின்றது. நாம் எவ்வாறு கீழ்ப்படுகின்றோம், சரியாக நிறைவேற்றுகின்றோமா? அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் முஆமலாத் என்று சொல்லப்படுகின்ற கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம், எல்லாத்துக்கும் இறை வழிகாட்டுதல் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? அந்த கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. இரண்டாவது, தவக்குல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இறைவனை சார்ந்திருத்தல். ஹாஜரா அம்மையார்கிட்ட இருந்த மிக முக்கியமான விஷயம் என்ன? தவக்குல். இறைவன் பார்த்துக்கொள்வான், நீங்கள் செல்லுங்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இறைவன் பார்த்துக்கொள்வான் சும்மா இருந்தார்களா ஹாஜரா அம்மையார்? இல்லை, ஓடினாங்க. ஜம்ஜம் கிணறு பக்கத்துல சும்மா இருக்கிறது சடங்கு அல்ல, ஹஜ்ஜினுடைய கிரியை இல்லை. நல்லா விளங்கிடுங்க. ஜம்ஜம் தண்ணீர் குடிப்பது இருக்கு, ஆனால் ஜம்ஜம் கிணறு கூட நம்ம மூடிட்டாங்க. அது பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஹாஜரா அம்மையார் சும்மா உட்கார்ந்துருக்கல, ஓடுறாங்க. இன்று எது நம்மளுக்கு படிப்பினையாகப்பட்டிருக்கிறது, எது சடங்காக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஓட்டம் தான். அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவன் எல்லாம் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி ஹாஜரா அம்மையார் சும்மா இருக்கவில்லை, ஓடினார்கள். இறைவன் அவர்களுடைய செயல்களை கண்டான். அதற்கு பிறகு அற்புதம் நிகழ்கிறது. ஆக தவக்குல் என்பது எப்படி என்றால், ஒட்டகத்தை கட்டி போட்டு தவக்குல் வையுங்கள் இறைவனிடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளுடைய செயல்கள் என்ன, அதற்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, அதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகள் என்ன? ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்று ஒதுங்கிறது அல்ல தவக்குல். அப்படி அது அல்ல இறைவனை சார்ந்திருத்தல். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும், இறை உதவி கிட்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆக இது மிக மிக முக்கியமானது. அன்பானவர்களே, நம் பணிகளை நாம் செய்தோமா? மார்க்கத்தை மேலோங்குகின்ற பணிகளை செய்துவிட்டு இறைவனிடம் நாம் என்ன செய்யணும்? பொறுப்பை சாற்ற வேண்டும். இதுதான் அடுத்த மிக முக்கியமான படிப்பினை. ஆக ஓடும் பொழுது ஹாஜரா அம்மையாரை நினைவுபடுத்துங்க.
ஓதும் போது இறைவனுடைய கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டுமே சார்ந்திருந்த அந்த தவக்குள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். முடிவாக மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த சஃபா என்ற அந்த குன்று என்பது ஹாஜரா அம்மையாருடன் முடிவடைந்த விஷயம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறுடன் முடிந்து விடுகின்ற, மூடி வைத்து விடுகின்ற ஒரு விஷயம் அல்ல. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுடன் தொடர்புடையது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்புக்காக, இறைவனை நோக்கி மக்களை அழைப்பதற்காக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சஃபா குன்று. அந்த சஃபா குன்று மேல் இருந்துதான் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அன்றைய கல்ச்சர் என்னன்னா, அன்றைய கலாச்சாரம் என்னன்னா, அவங்களோட வழிமுறை என்னவென்றா, ஏதேனும் ஆபத்து, ஏதேனும் பிரச்சனை, யாருக்காச்சும் பிரச்சனை, அந்த மலைக்கு மேலே நின்று கூப்பிடுவாங்க. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறை பின்பற்றினால் இதே சஃபா மலைக்கு மேல் நின்று தான் கூப்பிட்டாங்க. சபஹா, எல்லாரும் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். சஹா, அந்த குடும்பத்தார்கள், அந்த மக்கள் எல்லாரும் அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னாடி, இந்த மக்காவுடைய இந்த மலைக்கு பின்னாடி நம்மை அழிப்பதற்காக ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? முகம்மதே நீர் அஸ்வாதிக், நீங்கள் உண்மையாளர், நீங்கள் எல்லாமே நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம், நீங்கள் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. பதில் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நாளை குறித்து உங்களிடம் எச்சரிக்கை செய்கின்றேன், நான் இறைவனுடைய தூதர் என்று சொன்னார். அப்போ அந்த அச்சமூட்டி எச்சரிக்கின்ற அந்த பணியை எங்க தொடங்கினாங்க? சஃபாவில். அந்த இடத்துல நிற்கும் பொழுது நாம் துவா கேட்கிறோம் காபத்துல்லாஹ்வை நோக்கி. அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை தொடங்கினார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது சொன்ன உடனே மக்கள் கேட்டார்களா? இல்லை. ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஒருத்தர் மண்ணள்ளி வீசினார். அபூ லஹப், சொந்தக்காரர். முதல் எதிர்ப்பும் அந்த இடத்தில் தான் தொடங்கியது. அதே இடத்தில் நின்று கொண்டு தான் நாம் துவா கேட்கின்றோம் ஹஜ்ஜில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிசாலத் என்பது தூதுத்துவத்தினுடைய தொடக்கமே சஃபா மலை தான். தூதுத்துவத்தினுடைய தொடக்கமே சஃபா குன்று தான். ஆக ஹஜ் என்பது இரண்டு விஷயங்களை இப்போ நான் மீண்டும் சொல்லுகின்றேன். ஏகத்துவத்திற்கான மெசேஜ் இருக்குது, தூதுத்துவத்திற்கான மெசேஜ் இருக்குது. இனிமேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு தூதர்கள் வரமாட்டார்கள். நாம் தான் இந்த பணியை செய்ய போகின்றோம். இந்த பணியை நாம் எங்கிருந்து தொடங்க போகின்றோம் என்றால், அங்கிருந்து வாங்க, தொடங்குங்க, தொடர்ந்து செய்வோம். வல்ல இறைவன் அதற்கு துணை புரிவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பிற்கினிய ஹாஜிகளே, சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகள், ஹஜ் நம்மிடம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை தொடர்ந்தாக பார்க்கிறோம். ஹஜ்ஜும் வாழ்வும் என்ற இந்த தலைப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஹஜ் என்பது 5 நாட்கள். துல்ஹிஜ்ஜா 8வது நாள் தொடங்கி 12, 13 வரைக்கும் நடைபெறுகின்றது. ஹஜ் என்பது மக்காவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மினா என்ற இடத்தில் தான் அது தொடங்கும். அப்போ 8ஆம் நாள் மினா என்ற இடத்தில் கூடாரம் அடித்து ஹாஜிகள் தங்குவார்கள். 9ஆம் நாள் அரஃபா என்பது அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அரஃபா என்ற இடத்தில் தங்குவார்கள். அன்று இரவு முஸ்தலிஃபா என்ற இடத்தில், அரஃபாவுக்கும் மினாவுக்கும் நடுவில் ஆன ஒரு பகுதியில் தங்குவார்கள். அடுத்து 10வது நாள் மினாவுக்கு வருவார்கள். மறுபடியும் மக்காவுக்கு சென்று தவாப் செய்துவிட்டு மீண்டும் மினாவுக்கு வந்து 12, 13 வரைக்கும் அங்கு இருந்து விட்டு முடித்து விடுவோம் ஹஜ்ஜை. ஆக ஹஜ் என்பது சில இடங்களில் தங்குவது, மக்களை சந்திப்பது, ஒன்று கூடுதல், ஒரு சில இடங்களில் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் தங்குவது. இந்த குறிப்பிட்ட இடங்களில் தங்குகின்ற அந்த நேரங்களில் நாம் இறை வழிபாட்டுகளில், இறை நினைவுகளில், பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறோம். ஹாஜிகள் அனைவரும் செய்கின்றோம். இந்த இடங்களில் நாம் தங்குகின்ற பொழுது சில விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த உரையில் நாம் காண இருக்கின்றோம். முதல் விஷயம் என்பது, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது ஒரு புனிதமான இடம். எத்தனை பேர் இங்கே சந்திக்க போகிறோம், எத்தனை பேர் அந்த இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் என்றால், சுமார் குறைந்தபட்சம் இன்றைய காலத்தில் 20 to 25 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூட போகின்றார்கள். அப்போ 25 லட்சம் மக்கள் உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகின்ற பொழுது இது மறுமையை நினைவுபடுத்துகின்ற ஒரு இடம். மறுமையில மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளன்று விசாரணைக்கான அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் இதுபோலதான் எழுந்து நிற்போம். அரஃபாவில் ஒன்று கூடுகின்ற அந்த மக்கள் நின்று கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற, துவா செய்கின்ற ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் இரவில் ஓப்பன் கிரவுண்ட்ல, திறந்த வெளியில் வானத்தை நோக்கி படுத்திருக்கின்ற அந்த மக்கள் வெள்ளம் என்பது மறுமையை நினைவுபடுத்த வேண்டும், ஒரு நாளை நினைவுபடுத்த வேண்டும். யௌம யஃபர்ரு மரஉ மின் அஹி, அந்நாளில் மனிதன் விரண்டோடுவான். யாரை விட்டு? மின் அஹீஹி, அவனுடைய சகோதரனை விட்டு. உம்மிஹி வ அபீஹி, அவனுடைய தாயை விட்டும் அவன் தந்தையை விட்டும். சாஹிபத்திஹி வ பனீஹி, அவனுடைய மனைவியின் குழந்தைகளையும் விட்டும் ஓடுவான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மறுமை. அந்த மறுமையினுடைய ஒரு முன்மாதிரியாக ஹஜ்ஜினுடைய இந்த 5 நாட்களும் இருக்கும்.
இந்த வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கின்றான், அவர்களுக்கு அந்நாளில் தங்களை தவிர வேறு எவரை பற்றியும் கவனம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் நினைவுபடுத்துவது இந்த ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்திலிருந்து சொல்லுகின்றது, ஹஜ் என்பது ஏகத்துவ பயிற்சி. ஹஜ் என்பது ஏகத்துவ பயிற்சி. இணை வைப்பு கூடாது. தல்பியா இணை வைப்பை எதிர்க்கிறது. அதற்கு மாற்றாக நாம் கொடுக்கின்ற ஒரு ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஏகத்துவ பயிற்சி, இறைவன் ஒருவனையே வழங்கின மனித சமூகமும் ஒன்று என்பதற்கான பயிற்சியும் ஹஜ் தான். ரிசால தூதுத்துவத்தினுடைய பயிற்சியும் ஹஜ் தான். இங்கே மறுமையினுடைய பயிற்சியும் ஹஜ் தான். இதை விட ஒரு மறுமை சிந்தனையை ஏற்படுத்துகின்ற வேற நிகழ்வுகள் இல்லை. கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், நீங்கள் மறுமையை நினைவுபடுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே அதை விட முக்கியமானது ஹஜ் என்பது மறுமையை நினைவுபடுத்தும். இது போன்றுதான் நாம் ஒரு நாள் இறைவன் முன் நாம் விசாரணைக்காக நிற்போம். எதை பற்றி, யாரை பற்றி என்றால் என்னை பற்றி தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பேன். அதுபோல் அந்த ஹஜ்ஜில் இந்த இடத்துல இருக்கும் பொழுது மறுமையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக மறுமையை குறித்தான வசனங்களை படித்து பாருங்கள். இறை நினைவுகளில் மிக முக்கியமான மறுமை சிந்தனை நமக்கு வர வேண்டும். இது ஒரு பகுதி. அதிலும் குறிப்பாக அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவில் இரவு தங்கும் பொழுதும் இது மிக முக்கியமான படிப்பினை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக, மீண்டும் இது ஒரு தாவாக்கான ஒரு அழைப்பியல் களமாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கின்றேன், ஹஜ் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையினுடன் முடித்து விட முடியாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்விலும் தொடர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கேதான் பிறந்து வளர்ந்து எல்லா விதமான பணிகளையும் செய்தார்கள். அதையும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். இதே மினாவில் தான், இதே அந்த பள்ளத்தாக்கில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஹஜ் இருந்துச்சு. எப்படி? அதே சிலைகளை நிர்வாணமாக வணங்கி வந்தார்கள். இதே இடத்துல அவர்களும் தங்கியிருந்தார்கள். அந்த கூடாரத்தை நோக்கி தட்டுவார்கள். இரவில் சென்று பேசுவார்கள். பல்வேறு விதமான இடங்களிலிருந்து, அரபுலகத்திலிருந்து வந்த மக்களை சந்தித்தார்கள். நான் இறைவனுடைய தூதர், இறைவன் ஒருவன் தான் என்பதை அங்க சொல்றாங்க. எங்க? சிலைகளை வணங்குவதற்காக கிளம்பி வந்த மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அழைப்பினுடைய அடுத்த இடம் எங்கேதான்? மினாதான். அதாவது அக்கபா என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளத்தாக்கு தான். ஹஜ்ஜி கூடாரங்களில் தான் இஸ்லாத்தினுடைய அழைப்பு ஏற்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு மாற்றமும் அங்கிருந்து தான் தொடங்கியது. ஹிஜ்ரத்தினுடைய அடித்தளம் இடப்பட்ட இடமும் அதே மினாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்கா வாழ்க்கையின் கடைசி பகுதியில் என்ன பண்ணாங்க? மதீனாவிலிருந்து வந்த மக்கள் அங்க சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள தயங்கம் காட்டும் பொழுது மதீனத்திலிருந்து வந்த இன்றைய அன்சாரி சஹாபாக்கள் என்று சொல்கின்ற அந்த நபித்தோழர்கள் தான், அந்த மனிதர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது, அக்கபா உடன்படிக்கை 1. அதில் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள். அங்கே மதீனாவுக்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை தூதராக அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அடுத்த ஆண்டு அது 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களாக இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையை மேற்கொள்ளப்பட்டது. இரண்டும் அதே இடத்தில் தான், நாம் எங்கே ஹஜ்ஜில் தங்குறோமோ அதே இடத்தில் தான் அது நடைபெற்றது. இந்த இடத்தில் தான் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தினுடைய மறுமலர்ச்சியினுடைய முதல் அழைப்பு கேந்திரமாகவும் அது நடந்தது. அதனுடைய முதல் விதை அங்கேதான் விதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பெற்றார்கள். இஸ்லாம் முழுமை பெற்றது என்பது வரலாறு. ஆக அக்கபாவில் இருக்கும் பொழுது, ஜம்ராத்தில் இருக்கும் பொழுது, மினாவில் தங்கும் பொழுது இதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். இது அழைப்பின் நிலம். இங்கிருந்து தான் இஸ்லாத்தினுடைய அடுத்த கட்டம் முன்னேற்றம் ஏற்பட்டது. நாமும் இதை நினைவுபடுத்தி நம் வாழ்க்கையிலும் அதனை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய ஹாஜிகளே, சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய இலக்குகள், ஹஜ் நம்மிடம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். ஹஜ்ஜும் வாழ்வும் என்ற இந்த தலைப்பில் மிக முக்கியமான அடுத்த பகுதி என்னவென்றால், ஜம்ராத்தில் கல்லெறிவது. மினாவில் தங்குகின்ற ஹாஜிகள் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வேலை, மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்றால், துல்ஹஜ் 10ஆம் நாளும் 11, 12, சில பேர் 13 தங்கியிருந்தால் 13, இந்த நாட்களில் மினாவினுடைய தொடக்கமாக இருக்கின்ற ஜம்ராத் என்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஷைத்தான் மீது கல்லெறிவது 7 கற்கள். முதல் நாள் ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு பில்லரில் தான் கல்லெறிவார்கள். அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் 3லையுமே கல்லெறிவோம். அன்பானவர்களே, ஏன் அங்கே போய் கல்லெறியணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இது அதிகமாக காணப்படுகின்ற ஒரு கேள்வி. நீங்கள் கல்லை வணங்க மாட்டீர்கள், ஆனால் கல்லை கொண்டு கல்லை எறிகின்றீர்களே என்ற கேள்விகள்லாம் உண்டு.
அன்பானவர்களே, ஏன் கல்லெறிகின்றோம் என்றால் இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறுடன் தொடர்புடையது, அனைவருக்கும் தெரியும். தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அறுத்து பலியிட வேண்டும் என்ற இறை கட்டளை கீழ்ப்படுகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தந்தை. போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அப்பொழுது என்ன பண்றாப்ல, சைத்தான் இடையை மறிக்கின்றான். அன்பானவர்களே, இது ஒரு எண்ண ஓட்டம். நம்மிடம் இன்றைக்கும் இந்த எண்ண ஓட்டம் இருக்கிறது. அன்றைக்கு அது முடிஞ்சு போச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள், அறுக்கல. முயற்சியை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அந்த முயற்சியும் அந்த பிளானையும் அந்த முடிவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டார், இல்லையா? இன்று நாம் அதே ஆனால் நாம் இன்றும் அந்த ஹஜ்ஜில் இருக்கின்ற ஹாஜிகள் அதையே நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்றும் நம்மிடம் இறை கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற போக்கிற்கு சில அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. நாம சில காரணங்கள் நமக்குள்ளே சொல்லிட்டு இருப்போம், இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய கட்டளை இப்படி இருக்குதுன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? வட்டி வாங்காம இருக்க முடியுமா? அப்போ நாம ஒரு காரணத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். இது ஒரு ஷைத்தான். நம்மை இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தடுக்கின்ற எண்ணம் நம்மிடம் இருக்கிறது. பக்கத்துல அங்கங்கெல்லாம் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஷைத்தான் என்பவன் மனிதர்களை ரத்தம் ஓடுவதை போல் ஓடுகின்றான். அங்கங்க பில்லர்ல அங்கெல்லாம் இல்லை, இங்கதான் இருக்கிறான். அப்போ பில்லரில் நாம் அந்த தூண்ல எரிகிறது. இன்னைக்கு தூண் இல்லை, செவரு. நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அப்போ அதில் எரிகின்ற அந்த கற்கள் என்பது நமக்கு நாமே எரிந்து கொள்கின்ற கற்கள். அப்போ இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்க அந்த மறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? இறை கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமல் நம்மை தடுக்கின்ற அந்த செயல்கள் என்ன, எண்ணங்கள் என்னென்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்று இருக்குங்க. சில பேருக்கு ஆசைகள் இருக்கும், பணத்தின் மீது ஆசைகள் இருக்கும், பொருள் ஆசை இருக்கும், பதவி ஆசை இருக்கும், பல்வேறு விதமான ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு கோப எண்ணங்கள் இருக்கும், சில பேருக்கு கர்வம் இருக்கும், பெருமை இருக்கும், இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த ஒவ்வொரு எண்ணமும் எரியப்பட வேண்டும். அப்பதான் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு நிலையிலே நாம் மாறுவோம். இது மிக முக்கியமான ஒரு தத்துவம், மிக முக்கியமான ஒரு உணர்வு. இது நம் வாழ்வில் மிக முக்கியமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்லை சடங்காக எரிந்து விட்டு வந்து விடாதீர்கள். கல்லை எரியும் பொழுது என்கிட்ட இருக்கிற இந்த குணம் போட்டு இதோட முடிஞ்சு இதோட முடிஞ்சு இதோட முடிஞ்சு சொல்லி ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் எதெல்லாம் மனதில் எரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை அனைத்தும் எரிந்து விட்டு திரும்பி வாருங்கள். மனசுலேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்மை இறை கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற நம்மிடம் இருக்கின்ற குணங்கள் என்ன என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது அனைத்தையும் அங்கே கலைந்து விட்டு வருவோம். இதுதான் ஹாஜிகள் திரும்பி வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கான அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம், இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரோம், இல்லையா? ஆக அன்பான ஹாஜிகளே, கல் எறிவது என்பது ஒரு குறியீடு. அதற்கு தத்துவம், அடிப்படையான தத்துவம் இங்கே இருக்கிறது. இதை மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, தூய்மையானவர்களாக நாம் அமைகின்ற இந்த தூய்மையானவர்களாக நம்மை அமைப்பதற்கு இதுவும் ஒரு வழிமுறையாக ஹஜ்ஜில் மேற்கொள்ளப்படுகிறது. வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.